கருப்பு சிவப்பு கொடியின் காவலன் தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தூதுவன். எங்களுக்கு ஆவேசம் வரும், ஆனால் எல்லை மீற மாட்டோம். ஏன் தெரியுமா? மக்களுக்கு முன்னால் நிற்கிறோம். கருத்து விளக்கம் தருவதற்குத்தான் ஒரு உயர்ந்த மேடையை தவிர வாய் துடுக்காக பேசுவதற்கு அல்ல. எத்தனை துடுக்குத்தனமான வார்த்தைகள் மாசு எனக்கு அனுப்பியிருந்தார். நான் கொஞ்ச நேரம் தான் கேட்டேன். அதுல கேட்கிற அளவிற்கு விஷயங்கள் இல்லை. முதலமைச்சருக்கு வாய் கொழுப்பாம். அளவில் தனிநபர் வருமானத்தில் இந்தியாவின் இடம் மிஸ்டர் அண்ணாமலை 140 நம்ம இடம். தலை கவிழ வேண்டுமே தவிர இப்படி எல்லாம் தலை விரிச்சு போட்டு ஆடக்கூடாது. அது என் தங்கச்சி தமிழிசை பேசிட்டு போயிருக்கு. இது தமிழச்சி, அது தமிழிசை. அண்ணா தமிழ் வளர்க்கவில்லை, ஆண்டாள் தான் வளர்த்தார். நாங்க என்னைக்காவது ஆண்டாளை பத்தி பேசியிருக்கோமா? ஆனா அண்ணாவை பத்தி ஏன் நீ பேசுறன்ற கோபம் எங்களுக்கு வருமா? வராது. அண்ணா இல்லைன்னா தமிழ் இல்லை. நம்முடைய பிரதமர் அமெரிக்கா போயிருக்கிறார், நாளைக்கு வர அநேகமா. அமெரிக்க அதிபராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சி பொறுப்பேற்ற ஒரே மாத காலத்திற்குள் சந்தித்த 4வது நாட்டின் தலைவர். ரொம்ப அவசரமா போய் பார்த்தார். உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா அங்க என்ன நடந்துச்சுன்னு? இவர் என்ன பேசினார் தெரியுமா? அந்த ஆள் மிரட்டி அனுப்பிச்சிருக்கிறார். எப்படி எடுத்தறிஞ்சு பேசிட்டு போக முடியும்? அதெல்லாம் கொஞ்ச நேரம் யாராவது கை தட்டுவாங்க. திரும்பி கீழே இறங்கி மனுஷனா நடக்கணுமா வேண்டாமா? 4 பேர் மதிக்கணுமா வேண்டாமா? எதிர்கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் மதிக்கக்கூடிய அளவிற்கு நடந்து கொள்கிறவன் தான் அரசியலில் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் பேசி கேட்டுவிட்டு தான் இன்றைக்கு திருச்சி சிவா உங்களுக்கு நானும் சில புள்ளி விவரங்களோடு சொல்லி இருக்கிறேன். தமிழ்நாடு நியாயத்தை கேட்டது, தமிழ்நாடு தனக்கு உரியதை கேட்டது, தமிழ்நாடு இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தினுடைய தன்னுடைய பங்கினை இந்திய நாட்டின் வளர்ச்சிக்கு செலுத்திவிட்டு கேட்கிறது. அதே நேரத்தில் இந்திய நாடு பொருளாதாரத்தில் நலிவடைகிறது. உலக நாடுகள் மத்தியில் எல்லா பக்கத்திலையும் நமக்கு பகைவர்கள். சீனா பகை, பாகிஸ்தான் பகை, இலங்கையில உத்தரவாதம் இல்ல, பங்களாதேஷ்ல ஹசீனா பேகத்துக்கு அப்புறம் உத்தரவாதம் இல்ல. இதுல போய் நீங்க அமெரிக்காவில் போய் மன்றாடி விட்டு வருகின்ற நிலைமை உங்களுக்கு அந்த கடமையெல்லாம் இருக்கு. கூடி இருக்கின்ற இந்த பெரிய கூட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு சொல்லிக் கொள்வேன், கடுமையாக எங்களை ஒருவர் விமர்சித்ததற்கு பின்னால் நடத்திய இந்த கூட்டத்தில் அமைச்சரும் பேசினார், மற்றவர்களும் பேசினார்கள், நானும் பேசினேன். சற்றேறக்குறைய 1 மணி நேரம் நான் கடந்து பேசியிருக்கிறேன். இவ்வளவு நேரத்தில் நான் ஒரு வார்த்தையாவது யாரையாவது தரக்குறைவாக பேசினேனா? நல்லா சொல்லுங்க. பிரதமரை கூட ஐயா மோடின்னு தானே சொன்னேன். யாரையாவது எடுத்தேன் கவிழ்த்தேன்னு பேசினா? இல்ல. அதே போல 2026 தேர்தலுக்கு முன்னோட்டமாக 2025 தொடக்கத்தில் திருவான்மியூரிலே மாநாடு போல இந்த பொதுக்கூட்டம். 2 தினங்களுக்கு முன்னால் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற அகில இந்திய கட்சியின் மாநில தலைவரும் முன்னாள் ஆளுநராக இருந்த ஒருவரும் இங்கே வந்து உரை நிகழ்த்தி விட்டு சென்றதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை கழகத்திற்கு இருக்கிறது என்ற ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்ய சொன்னால், தம்பி மாசு அவர்கள் விநாயகமூர்த்தி போன்ற தோழர்களின் துணையோடு அவர்களை இப்படி மிரட்டி இருக்க வேண்டாம். அதுவும் குறிப்பாக ஒரு சட்டமன்ற தொகுதியிலிருந்து மட்டும்தான் இத்தனை திரளான கூட்டம் என்றால் வந்து பார்க்கட்டும். பல்வேறு பத்திரிகையாளர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், காட்சி ஊடகங்களை சார்ந்தவர்கள் வந்திருக்கிறீர்கள். மேடையில் நடப்பதை மட்டுமல்லாமல் எதிரே திரண்டிருக்கிற கூட்டத்தையும் படம் பிடித்து ஊர் மக்களுக்கு சொல்லட்டும். ஆள் திரட்டி வர வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்றைக்கும் இருந்தது இல்லை. கழக பொதுக்கூட்டம் என்றால் அணி அணியாக ஆர்த்தெழுந்து மகளிரும் இளைஞர்களும் உழைக்கின்ற இனத்தை சார்ந்தவர்களும் வந்து இந்த இயக்கத்திற்கு வலிமை சேர்ப்பதுதான் அந்நாள் தொட்டு இந்நாள் வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சரித்திரம். குறிப்பாக இன்றைக்கு தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், இன்றைய தமிழகத்தின் முதல்வர் தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்தியாவே வியந்து பார்க்கின்ற அளவிற்கு, பாராட்டுகின்ற அளவிற்கு மக்களுக்கு என்ன தேவை என்பதை தானாக கண்டறிந்து நிறைவேற்றுகின்ற ஒரு நல்லாட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பொறுக்க முடியவில்லை அவர்களால்.
தமிழகத்தை கைப்பற்றியே தீர்வோம் என்று சூளுரைத்து விட்டெல்லாம் போயிருக்கிறார். தம்பி மாசு சொன்னதை போல இது மாதிரி கிளம்பியவர்கள் எத்தனையோ பேர் அடையாளம் தெரியாமல் போயிருக்கிறார்கள். நாங்கள் சவால் விட்டு பேசி பழக்கமில்லை, செயலில் தான் காட்டுவோம். எங்களுக்கு பின்னால் மக்கள் கூட்டம் இருப்பதற்கு காரணம் கொள்கை பலம். நாடாளுகின்ற வாய்ப்பு கிடைக்கிற போது நல்லது செய்வோம். எதிர்க்கட்சி வரிசையில் என்றால் அரசாங்கம் செய்ய வேண்டியதை சுட்டிக்காட்டி செய்ய தவறுவதை கண்டித்து களங்கண்டு காராக்கரகம் செல்கின்ற காளையர் கூட்டம் நிரம்பிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அவர்கள் சொன்னது அத்தனைக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்றாலும் கூட சில பேருக்கு எதிர்பார்ப்பு இருக்கும். மிக முக்கியமாக மாவட்ட செயலாளர் இங்கே உரையாற்றி அமர்கிற போது சொன்ன வார்த்தை, அறிவாலயத்தின் ஒவ்வொரு கல்லாக பெயர்த்து எடுக்கிறவரை ஓய மாட்டோம் என்று ஒருவர் சூளுரைத்து விட்டு போயிருப்பதாக. அவருக்கு வயது அநேகமாக எங்கள் அரசியல் வயது கூட ஆகவில்லை. நான் சிறைச்சாலைக்கு சென்று 50 ஆண்டுகளாக போகிறது. அதற்கு முன்பாக கல்லூரியிலே ஈடுபட்டிருந்த அந்த காலத்தை கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை. இன்றைய தமிழகத்தின் முதல்வர் 60 ஆண்டு காலமாக அரசியலில் இருக்கின்றார். மிசாவிற்கு சென்ற 50 ஆண்டுகள். அறிவாலயம் கட்டப்பட்ட கதை அவருக்கு தெரியுமா? அது கதை அல்ல, ஒரு வரலாறு. அரசினர் தோட்டத்திலே திராவிட முன்னேற்ற கழக அலுவலகம் இருந்த நேரத்தில் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகள் அங்கே பல நடந்திருக்கின்றன. சட்டமன்றத்தில் எண்ணிக்கை குறைந்து விட்டது என்ற காரணத்தினால் அந்த இடத்திலே நீங்கள் தொடர்ந்து அலுவலகம் நடத்தக்கூடாது என்று அன்றைக்கு இருந்த எம்ஜிஆர் அரசு காலி செய்ய சொல்லி அங்கே அலுவலகத்தில் அமர்ந்திருந்த நம்முடைய கண்ணான தலைவர் கலைஞரை நாற்காலியோடு தூக்கி காவல்துறை வெளியே வீசியது. கலைஞரை போல ஒரு தலைவன் வாழ்ந்து காட்டியதும் இல்லை, துன்பங்களை சந்தித்ததும் இல்லை. முதலமைச்சராக தொடர்ந்து 69 76 வரை இருந்தவரை அவசர நிலைக்கு பின்னால் தன்னந்தனியாக அவருடைய பிறந்த நாளைக்கு சுவரொட்டி கூட ஒட்ட முடியாமல் அதை கிழித்தறிகின்ற அளவிற்கு கேவலமாக அன்றைய அரசாங்கம் எல்லாம் நடந்து கொண்டது. வள்ளுவர் கோட்டத்தை கட்டிவிட்டு அது திறக்கப்படுகின்ற நாளன்று வீட்டிலே உட்கார்ந்து உடன்பிறப்புக்கு மடல் எழுதி கொண்டிருந்தார். மகளுக்கு திருமணமாகிற நேரத்திலே தாய் ஒருத்தி மணவிழாவிற்கு செல்ல முடியாமல் அங்கிருக்கிற பந்தலின் வழியாக பார்த்ததை போல நான் மணக்கண்ணால் பார்க்கிறேன் என்று. அதையெல்லாம் கடந்துதான் வந்தார். அதே போல அந்த நாற்காலியிலிருந்து தூக்கி எறிந்த போது அவர் ஒரு சாதாரண மனிதனாக எழுக்கவில்லை. உங்களுக்கெல்லாம் தெரியும், தென்னாப்பிரிக்காவிலே வழக்கறிஞர் தொழில் பார்க்க சென்ற ஒரு வழக்கறிஞர் ஒரு நாள் ரயிலிலே பயணம் செய்கிறார். முறையான பயணச்சீட்டோடு முதல் வகுப்பிலே பயணம் செய்கிறார். அங்கு வந்த டிக்கெட் பரிசோதகர் சொல்கிறார், நீ எப்படி இதிலே பயணம் செய்கிறாய்? பணம் கொடுத்தேன், டிக்கெட் வாங்கினேன், பயணம் செய்கிறேன். நீ பணம் கொடுத்திருக்கலாம், டிக்கெட்டும் வைத்திருக்கலாம், ஆனால் உன்னை போன்றவர்கள் முதல் வகுப்பிலே பயணம் செய்யக்கூடாது. இது இந்த நாட்டில் இருக்கிற மேல்தட்டு மக்களுக்கானது. அடுத்த நிலையத்தில் நீ இறங்க வேண்டும் என்று சொல்லி அடுத்த நிலையம் வந்தபோது அவர் இறங்க மறுக்கிறார். கனமான உருவம் கொண்ட அந்த டிக்கெட் பரிசோதகர் ஒல்லியான உருவம் கொண்ட அந்த மனிதனை தூக்கி பிளாட்பாரத்தில் வீசுகிறார். வீசி எறியப்பட்ட மனிதனின் பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, எழுந்து நின்றவனின் பெயர் மகாத்மா காந்தி. வெளிநாட்டுக்கு சென்று படித்துவிட்டு ஊருக்கு திரும்பிய ஒருவர் தன்னுடைய ஊருக்கு செல்வதற்கு தொடர்வண்டி நிலையத்திலிருந்து மாட்டு வண்டியிலே போகிறார். போகிற வழியிலே வண்டிக்காரன் கேட்கிறான், நம்முடைய ஊரில் கோட்டும் சூட்டும் போட்ட இளைஞர்கள் பெருமையாக இருக்கிறது, அது வெளிநாடு சென்று படித்து வந்திருக்கிறீர்கள் தம்பி, பெருமையா என்றெல்லாம் பேசிக்கொண்டே போகிறவர் யார் வீட்டுக்கு செல்ல வேண்டும்? பண்ணையார் வீட்டுக்கு. அவர் வீட்டு பிள்ளையா? இல்லை, அவர் வீட்டிலே வேலை செய்கிற ஒரு சாதாரண கூலி ஆளின் மகன் நான். அப்படிப்பட்டவருடைய பிள்ளையா? அந்த ஜாதியிலே பிறந்த பிள்ளையா? வண்டியை விட்டு இறங்க என்கிறார். இறங்க மறுக்கிறார். மாட்டை அவிழ்த்து விட்டு வண்டியை உடை சாய்த்து அவரை கீழே தள்ளுகிறார். கீழே விழுந்த மனிதனின் பெயர் பீமாராவ், எழுந்து நின்றவரின் பெயர் அண்ணல் அம்பேத்கர்.
அரசினர் தோட்டத்திலிருந்து வீசி எறியப்பட்டவர் வெறும் கலைஞர் என்ற சாதாரணமான மனிதன் அல்ல. இழந்து நின்ற போது என்ன உறுதி எடுத்து கிளம்பினார் தெரியுமா? தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு கட்சி அலுவலகத்தை கட்டிவிட்டு நான் அதில் குடியேறுகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார். உங்களைப் போல வெளிநாட்டுக்கு சென்று கொண்டு வந்து கட்டிய காசு அல்ல, ஊர் ஊராக சென்றார். இங்க இருக்கிற மூத்தவர்களுக்கு நினைவிருக்கும், கூட்டம் பேசிவிட்டு குடியேற்றிவிட்டு அந்த நாள் முரசொலி எடுத்து தயவு செய்து பாருங்கள். அறிவாலயம் திறந்த நாள் என்று நடந்த கதையெல்லாம் ஒரு தனி கதை. போகிற வழியிலே நடந்த போராட்டத்தில் சந்தித்த கொடுமைகளும் இன்னல்களும் கொஞ்ச நஞ்சம் அல்ல. 30 விழா ஆண்டு தொடங்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய 85, 86 இருக்கிற முரசொலியை புரட்டி பாருங்கள். சாதாரணமான தொண்டர்கள் 2 ரூபாய், 1 ரூபாய், 5 ரூபாய் எல்லாம் தந்திருப்பார்கள். அவர்கள் பெயரெல்லாம் இருக்கும் அதில். அப்போது நான் கொஞ்சம் உடல்நலம் குன்றி மருத்துவமனையில் இருந்தபோது என்னை பார்க்க வந்த தலைவரிடம் என்னோடு அப்போது தனிமையில் வேறு யாரும் இல்லை, எதிர்பாராத நிலையிலே தலைவர் வந்தபோது என் மனைவி மட்டும் இருந்தார். அறிவாலயம் கட்டுகிறார் தலைவர், பணம் கொடு என்று சொன்னவுடன் மருத்துவமனைக்கு கட்ட வைத்திருந்த பணம் 300 ரூபாய் எடுத்து அப்படியே கையில் கொடுத்து விட்டார். போகிற வழியில் கலைஞர் கட்டிருக்கிறார். மருத்துவமனையில் இருக்கிறவன் உதவிக்குத்தான் பணம் கேட்பான், இவன் இவ்வளவு தொகை கொடுத்திருக்கிறானே என்று சொல்லிவிட்டு என் மனைவியின் பெயரில் 200ம் என் பெயரில் 100ம் போட்டு முரசொலியில் அறிவித்திருக்கிறார். அங்கிருக்கிற ஒவ்வொரு கல்லும் அதில் இருக்கிற மணல் துகளும் எங்கள் தொண்டனின் ரத்தம் உழைப்பு. உருவி எடுப்பதற்கு உள்ளேதானே வர வேண்டும், நுழைந்து பார். நான் ஏதோ போக்கிரித்தனமாக பேசுவதாக கருத வேண்டாம், அது அவ்வளவு சாதாரணம் அல்ல. திமுக என்பது எஃகு கோட்டை. இதில் துப்பாக்கியால் சுட்டால் கூட அது பட்டாணி குண்டுகளாக தெரித்து விழுமே தவிர உள்ளே நுழையாது. கோபம் வருகிறது எங்களுக்கு, ஆனால் அவர்கள் நிலைக்கு இறங்க முடியாது. அவர்கள் நோக்கமே அதுதான். தங்கள் நிலைக்கு எங்களை இறங்க பார்க்கிறார்கள். முடியாது, மாட்டோம். எங்களுக்கு என்ற தரம் இருக்கிறது. நான் நிற்கிற மேடை எத்தனை பாரம்பரியம் உள்ள மேடை. தமிழ்நாட்டில் இன்றைக்கு நல்ல தமிழ் நடமாடுகிறது என்றால் அதற்கு காரணமான அறிஞர் அண்ணா உருவாக்கிய மேடை இந்த மேடை. பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவனை பார்த்து என்ன ஜாதி என்று கேட்காமல் அண்ணனாய் தம்பியாய் பழகுகின்ற பாங்கினை எல்லா இடங்களிலும் உருவாக்கி வைத்திருக்கிறோமே, அந்த மேடை இது. டெல்லியிலே வருகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயருக்கு பின்னால் சர்மா இருக்கும், சிங் இருக்கும், யாதவ் இருக்கும், முகர்ஜி, சட்டர்ஜி, பானர்ஜி என்பார்கள். என் பெயருக்கு பின்னால் திருச்சி சிவா MABL என்று இருக்கிறது. கனிமொழி சோமு, NVN சோமு, MD, MS என்றுதான் இருக்கும். எப்படி என்று கேட்பார்கள். நாங்கள் சாதி பெயரை தூக்கி எறிந்தோம், பல்கலைக்கழகம் தருகிற பட்டத்தை கொடுத்து எல்லோரையும் ஒன்றாக்கி இருக்கிறோம். இங்கேதான் கலைஞர் சிங்கத்தை போல உலவி உரிமைய மேடைகள். எத்தனை தலைவர்கள், எத்தனை பேர் பேசியிருக்கிறார்கள். இன்றைக்கு திருச்சி சிவா பேசுகிறேன். அந்த வழி தோன்றல் நான் தனி மனிதன், திருச்சி சிவா அல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரதிநிதி. கருப்பு சிவப்பு கொடியின் காவலன் தளபதி அண்ணன் MK ஸ்டாலின் அவர்களுடைய தூதுவன். எங்களுக்கு ஆவேசம் வரும், ஆனால் எல்லை மீற மாட்டோம். ஏன் தெரியுமா? மக்களுக்கு முன்னால் நிற்கிறோம். கருத்து விளக்கம் தருவதற்குத்தான் ஒரு உயர்ந்த மேடையை தவிர வாய் துடுக்காக பேசுவதற்கு அல்ல. எத்தனை துடுக்குத்தனமான வார்த்தைகள் மாசு எனக்கு அனுப்பியிருந்தார். நான் கொஞ்ச நேரம் தான் கேட்டேன். அதுல கேட்கிற அளவிற்கு விஷயங்கள் இல்லை. முதலமைச்சருக்கு வாய் கொழுப்பாம். மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். ஒரு கட்சியின் தலைவர் நான் இருக்கிற வரை சாதித்து விட்டு தான் போவேன் என்று சொல்கிற ஒருவர் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை பார்த்து இத்தனை பெரிய வார்த்தை பயன்படுத்துகிறார் என்றால் மக்களே நீங்கள் சொல்லுங்கள். பதிலுக்கு எங்களை பற்றி தெரியுமா என்றெல்லாம் நாங்கள் பேச விரும்பவில்லை. மக்களின் ஆதரவோடு ஆட்சி நடத்துவதற்கும், ஆட்சி இல்லை என்று சொன்னால் இந்த நாட்டில் மக்களை பாதுகாப்பதற்கும் இயக்கம் நடத்துகிறவர்கள் நாங்கள். கண்ணியம் காக்க வேண்டும். அதிலும் பொது மேடைக்கு வருகிறோம் என்றால் எங்களுக்கு இன்னும் பொறுப்புணர்ச்சி அதிகம் தேவை. அதனாலே விளக்கம் சொல்லுகின்ற நிலையிலே கூட வேதனை என்னவென்றால், அறிவாலயத்தின் கல்லை உருவோம். இதற்கா அரசியல் கட்சியின் தலைவர்? இதற்காகவா நீங்கள் இருக்கிறீர்கள்? உங்கள் ஆட்சியின் சாதனைகளை சொல்லுங்கள். நாங்கள் தமிழ்நாட்டின் வேதனையை சொன்னோம், நாடாளுமன்றத்திலும் சொன்னோம். இங்க என்ன பெருமுச்சந்தியிலே வந்து கூட்டம் போட்டா பேசினோம்?
அவர்களுடைய கட்சி தலைவர்கள் இருக்கிற இடத்திலேயே நின்று பேசிவிட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். நேற்றைக்கு முன்தினம் நாடாளுமன்றத்தில் நடந்ததை நீங்கள் பல்வேறு சமூக வலைதளங்களில் பார்த்திருப்பீர்கள், தொலைக்காட்சியிலும் பார்த்திருப்பீர்கள். நிதிநிலை தொடர்பாக கேள்வி கேட்கிற போது நிதியமைச்சர் எப்படி பதில் உரைத்தார் என்று நான் கேட்ட நிதானமான பொறுமையான கேள்வியும் பார்த்திருப்பீர்கள். அந்த அம்மையார் பதில் சொன்ன விதத்தையும் பார்த்திருப்பீர்கள். இதையும் உங்கள் தீர்ப்பிற்கே நான் விட்டு விடுகிறேன். அவ்வளவு பெரிய மன்றத்தில் அண்ணல் அம்பேத்கரும் பண்டித நேரு அவர்களும் ஆச்சாரிய கிருபளானியும் வாஜ்பாய் போன்ற தலைவர்கள், மதுதண்டவதே போன்ற தலைவர்கள், பேரறிஞர் அண்ணாவை போன்றவர்கள் இருந்த அவையிலே ஒருவர் பேசுகிறார், ஏய் என்று சொல்கிறார் இன்னொரு கட்சியின் உறுப்பினரை பார்த்து. அப்போது கூட நாங்கள் நிதானம் தவறவில்லை. இப்படி எல்லாம் வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள், உங்கள் பொறுப்புக்கு அது அழகல்ல என்றுதான் நாங்கள் சொன்னோம். கேள்விக்கு பதில் தர வேண்டும், விளக்கம் தர வேண்டுமே தவிர வாய் துடுக்காக பேசக்கூடாது. அங்கே பேசினாலும் அதுதான், இங்கே பேசினாலும் அதுதான். என்ன கேட்டோம்? நாங்கள் பேசக்கூடாதையா கேட்டோம்? கேட்கக்கூடாததையா கேட்டோம்? தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசு தர வேண்டிய பங்கினை, எங்களுக்கு நீங்கள் தர வேண்டிய திட்டத்தினை ஏன் தரவில்லை என்று ஆளுகின்ற ஒரு அரசு கேட்கக்கூடாதா? அதனுடைய முதலமைச்சர் அதற்காக தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தக்கூடாதா? நியாயமாக நாங்கள் என்ன கேட்டோம்? வளர்ச்சி அடைந்து வருகின்ற இந்த நாட்டில் உள்கட்டமைப்பு அதிகம் தேவை. ஒரு நாடு வளர்கின்ற நிலையிலிருந்து வளர்ந்த நாடு என்று அடைய வேண்டும் என்றால் அதற்கு இருக்கிற இலக்கணங்களில் முக்கியமான ஒன்று உள்கட்டமைப்பு. அவர் கேட்கிறார், நீயும் பொன்முடியும் துரைமுருகனும் காரிலே சர்ரென்று போகிறீர்களே, எவன் கட்டிய ரோடு என்று. எங்கள் அண்ணன் டி.ஆர். பாலு போட்ட ரோடு. தம்பி மாசு மேயராக இருந்த போது போட்ட ரோடு அது. அண்ணன் தளபதி மேயராக இருந்த போது கட்டிய மேம்பாலம் அது. இதெல்லாம் பேசக்கூடாது. அவர் சொல்லுகிறார், இந்த 10 ஆண்டுகளில் 46,000 கோடி சாலைக்கே தந்திருக்கிறார்கள். ஒரே ஆண்டிலே சாலை போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த அண்ணன் பாலு அவர்கள் 56,000 கோடி ரூபாய் கொண்டு வந்ததெல்லாம் அவருக்கு தெரியாது. இன்றைக்கு நீங்கள் சென்னையிலிருந்து பெங்களூருக்கு 4-5 மணி நேரத்தில் சாலை வழியாக செல்லலாம். திருச்சிக்கு 4:30-5 மணி நேரத்தில் செல்லலாம். கன்னியாகுமரிக்கு 8 மணி நேரத்திலே செல்லலாம். முன்பெல்லாம் முடியாது. சாலைகளும் குறுக்கு வழிநெடுக ஆங்காங்கே ரயில் போக்குவரத்திற்காக, ரயிலுக்காக நிறுத்தி போக்குவரத்து எத்தனை இடங்களில். உளுந்தூர்பேட்டையில் நின்றால் 1/2 மணி நேரமாகும் வெளியே வருவதற்கு. இந்த பக்கம் சென்றால் வேலூர் வழியாக அடிக்கடி ரயில்கள் குறுக்கிடும். அந்த கொடுமையெல்லாம் இப்போது இல்லையே. விமானத்திலே பறப்பது போல சாலைகளே செல்கிறோமே, அது திமுக ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்த போது, தமிழ்நாட்டிலே திமுக ஆட்சியில் இருந்த போது. அதெல்லாம் பேசக்கூடாது. அதை அனுபவிக்கிற மக்களுக்கு தெரியும் எந்த ஆட்சிக்கு. அதை சொல்லத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஏதோ நீங்கள் தான் அதிசயமாக செய்ததை போல நாங்கள் செய்ததை விரிவாக்குகிறோம். ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை என்ன? நான் 2 உதாரணங்களை சொல்கிறேன். அமெரிக்க நாட்டின் அதிபராக பாரக் ஒபாமா பதவி ஏற்கிறார். அமெரிக்க நாட்டின் வரலாற்றில் முதல் கருப்பு இனத்தை சார்ந்த ஒருவர் குடியரசுத் தலைவராகிறார். அது அவ்வளவு சாதாரணமானது அல்ல. அறிஞர் அண்ணா அவர்கள் வெள்ளை மாளிகையில் என்று தம்பிக்கு எழுதிய கடிதங்களில் ஒன்றில் ஒரு மிக முக்கியமாக 2-3 தொடராக எழுதியிருப்பார். அமெரிக்காவிலே கருப்பர் இனத்தை சார்ந்தவர்கள் உயர்ந்த இடத்திற்கு வர முடியாது. அந்த கற்பனையில் அவர் எழுதியிருப்பார். ஒரு ஆங்கில எழுத்தை மொழியாக்கி அண்ணன் தந்திருப்பார். அமெரிக்க நாட்டின் அதிபர் ஒரு விபத்தில் இறந்து போகிறார். மரபுப்படி, அந்த நாட்டின் வழக்கப்படி துணை குடியரசுத் தலைவர் அந்த பொறுப்புக்கு வர வேண்டும். ஆனால் அவரும் அந்த விபத்தில் இறந்து விட்டார். அடுத்த அந்த நாட்டினுடைய விதிப்படி மக்களவை என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ், அமெரிக்க நாட்டில் யுஎஸ் காங்கிரஸ் என்பார்கள், அதனுடைய தலைவர் வர வேண்டும். அவர் கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். அதற்கு அடுத்து இங்கே ராஜ்யசபா என்று சொல்லுகிற அங்கு இருக்கிற செனட்டினுடைய தலைவர் அதிபராக வரலாம். செனட்டினுடைய தலைவராக ஒரு கருப்பினத்தை சார்ந்தவர் இருக்கிறார். அவர் அப்போது அந்த பொறுப்புக்கு வருகிறார். வந்ததற்கு பின்னால் எத்தனை இன்னல்கள் என்று அண்ணா எழுதியிருப்பார். மராட்டிய மாவீரன் சிவாஜி என்று இன்றைக்கு இவர்கள் கொண்டாடுகிறார்களே, அந்த மாவீரன் முடிசூட்டுவதற்கு எத்தனை எதிர்ப்புகள் இருந்தன என்பதை அண்ணாதான் எழுதினார், சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் என்று. அப்படி காலங்கள் உருண்டோடி பின்னர் ஒபாமா பொறுப்பேற்கிறார்.
அந்த நேரத்தில் அமெரிக்காவின் பொருளாதார சிதைவு. பொறுப்பேற்றுவிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு முன்னால் பேசுகிறார். நான் இங்க இருக்கிற உங்கள் மூலமாக நாட்டு மக்களுக்கு சொல்லுவேன், நம்முடைய நாடு கடுமையான பொருளாதார சிக்கலில் இருக்கிறது. இதற்கு யார் காரணம்? இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்தவர்கள் காரணம். அவர்கள் செய்ததெல்லாம் இன்னென்ன தவறுகள் என்று பேசுவதற்காக நான் வரவில்லை. அது என் வேலை அல்ல. அவர்கள் வேண்டாம் என்றுதான் என்னை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். எனவே நீங்களும் நானும் இனி ஒன்று சேர்ந்து இந்த நாட்டை மீண்டும் கட்டமைப்போம். உங்கள் பையில இருந்து எடுக்கிற ஒவ்வொரு டாலர் பணமும் சரியான தேவைக்கு செலவழிக்கப்படுகிறதா என்று யோசித்து செலவழியுங்கள் என்று பேசினானே அவன் பொறுப்புள்ள தலைவன். டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக பொறுப்பேற்கிறார். இந்த தங்க நாற்கர சாலை என்கிற திட்டம் வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது கொண்டு வரப்பட்டது. அப்போது கழகம் அவர்களோடு தான் ஆட்சியில் இருந்தது. டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சிக்கு வந்தவுடன் இதற்கு முன்பு இருந்த திட்டங்கள் என்ன என்று பார்க்கிற போது இது அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தப்பட்டது, அதை தூக்கி எறியுங்கள் என்று சொல்லவில்லை. மாறாக இது நல்ல திட்டம் தொடர வேண்டும் என்று அதை இன்னும் மேலும் மெருகேற்றினாரே. அது பண்பின் அடையாளம். தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். மதிய நேரத்தில் பிள்ளைகளுக்கு தருகிற சத்துணவு திட்டத்தின் பெயர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம். அது தொடரட்டும், அந்த பெயரிலேயே என்று சொன்னாரே, அது பண்பின் அடையாளம். இன்றைய முதலமைச்சர் பொறுப்பேற்கிறார். அம்மா உணவகம் அப்படியே தொடரட்டும் என்கிறார். பெயரிலே கை வைப்பது எங்கள் இழி குணம் அல்ல என்று எடுத்து காட்டுகிறார். ஆனால் வாயை திறந்தால் பண்டித நேருவை திட்டுவது. ஆட்சிக்கு வந்து 12 ஆண்டு காலம் ஆக போகிறது. நீங்கள் இன்னும் 64 இறந்து போன நேருவை பேசிக் கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் கையால் ஆகாத தனம் தானே. உங்களிடம் கொடுத்து 12 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இந்த நாட்டை சீர்திருத்த நீங்கள் என்ன செய்தீர்கள் என்றால் அதை சொல்லிவிட்டு செல்லுங்கள். நாங்கள் கேட்டோம், உள்கட்டமைப்பை விரிவாக்குவதற்கு சென்னையிலே 2 மெட்ரோ திட்டங்களை கொண்டு வந்ததை போல கோவைக்கும் மதுரைக்கும் தேவை. அதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று கேட்டோம். அதற்கு ஏன் பதில் சொல்லவில்லை என்று கேட்டால், பட்டுக்கோட்டைக்கு வெளி கேட்டால் கொட்டைப்பாக்குக்கு வெளி சொன்னார்கள் என்று சொன்னதை போல நிதியமைச்சர் அவையிலே சொல்கிறார், நாங்கள் சென்னை மெட்ரோ திட்டத்திற்கு என்ன கொடுத்தோம் தெரியுமா? ஜல்லிக்கட்டு கொண்டு வந்த போது திமுக காங்கிரஸோடு கூட்டணியில் இருந்தது தெரியுமா? ஜல்லிக்கட்டுக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு என்ன சம்பந்தம்? அதை கேட்டால் கோபப்பட்டார். மெட்ரோ ரயில் திட்டம் கோவைக்கும் மதுரைக்கும் ஏன் அறிவிக்கவில்லை? இங்கே தம்பி கூட பேசினார். மாணவர்களுக்கு கல்விக்கு தர வேண்டிய SSC என்ற திட்டத்தில் தர வேண்டிய பணத்தை நேற்றைக்கு வந்து கல்வி அமைச்சர் இங்கே சொல்லிவிட்டு போயிருக்கிறார். புதிய கல்வி திட்டத்தை ஏற்றால்தான் எங்களை மிரட்ட முடியாது. எந்த காலத்திலும் நாங்கள் மிரட்டலுக்கு வணங்கியது இல்லை. உயிர் கொடுத்து நாங்கள் பழகி இருக்கிறோமே தவிர வயிறு வளர்ப்பதற்காக எங்களை வளைந்து கொடுத்தது இல்லை. இந்தி என்ற மொழி எங்களுக்கு எதிரி அல்ல. இந்தி பேசுகிறவர்கள் எங்களுடைய எதிரிகள் அல்ல. இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம் என்பதை போல இந்த கல்வி திட்டம் எங்களுக்கு ஏற்புடையது இல்லை. அந்த புதிய கல்விக் கொள்கையில் இந்தி மட்டுமா இருக்கிறது? 3வது வகுப்பிலே ஒரு தேர்வு, 5வது வகுப்பிலே ஒரு பொது தேர்வு, 8வது வகுப்பிலே ஒரு பொது தேர்வு என்றால் உங்களுடைய பிள்ளைகளை அந்த முளையிலேயே பரீட்சை என்ற பெயரால், பொது தேர்வு என்ற பெயரால் திரும்பி திரும்பி தோற்கடித்து மனம் சலிக்க செய்து ஏழை விட்டு பிள்ளைகள் படிக்க வேண்டாம், கூலி வேலைக்கு போ என்பதற்கான சதி திட்டங்கள் அதில் இருக்கின்றன. நாங்கள் ஏற்க முடியாது என்கிறோம். எங்கள் மாநிலத்திற்கென்று தனியாக நாங்கள் ஒரு கல்விக் கொள்கை வகுப்பதற்கு குழு அமைத்திருக்கிறோம் என்று முதலமைச்சர் சொல்கிறார். இது கூட்டாட்சி. ஒன்றிய அரசு மாநிலங்களின் மீது குதிரை சவாரி செய்ய முடியாது. மாநிலங்கள் ஒன்று சேர்ந்து உருவாக்கிய அமைப்பு தான் இந்திய நாடு என்பது வரலாறு. அதையெல்லாம் விரிக்க எனக்கு இப்போது நேரம் போதாது. நாடு விடுதலை அடைந்த போது ஒற்றை ஆட்சி முறை இருக்க முடியாது, இது கூட்டாட்சி முறை தான் இருக்க வேண்டும். பல இனங்கள், பல மொழிகள், பல கலாச்சாரங்கள், பல பண்பாடுகள் எல்லோரும் தனித்தன்மை இழக்காமல் சேர்ந்து வாழ இசைவு தெரிவிக்கிறோம். அதுதான் குடியரசினுடைய தனித்தன்மை. தனித்தன்மை இழக்காமல் என்றால் நான் வேட்டியும் ஜிப்பாவும் அணிந்திருக்கிறேன், குணா வேட்டியும் சட்டையும் அணிந்திருக்கிறார், தம்பி இங்கே பேண்ட் சட்டை அணிந்திருக்கிறார், என் தங்கையும் எதிரே இருக்கிற பெண்களும் புடவை அணிந்திருக்கிறார்கள், அங்கே சில பேர் சுடிதார் அணிந்திருக்கிறார்கள்.
நீங்கள் நீங்களாக இருங்கள், நான் நானாக இருக்கிறேன், சேர்ந்து நடப்போம் என்பதற்கு பெயர் தான் வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது. யூனிட்டி இன் டைவர்சிட்டி. ஆனால் அவர்கள் சொல்வது என்ன தெரியுமா? நான் உடுத்துவதை தான் நீ உடுத்த வேண்டும், நீ உடுத்துவதை தான் இவர் உடுத்த வேண்டும் என்று சொல்லுகிற யூனிஃபார்மிட்டி அது நடக்காது. அதை இந்த நாட்டில் கொண்டு வர முடியாது. ஒரு கடவுளை வணங்க வேண்டும், ஒரு மதத்தை பின்பற்ற வேண்டும் என்று இந்த நாட்டில் சொல்ல முடியுமா? சொன்னால் விளைவு என்ன ஆகும்? எத்தனை மதங்கள், எத்தனை கடவுள்கள், எத்தனை வழிபாடு, அவரவருக்கு என்று ஒரு நம்பிக்கை. கடவுளை வணங்குவதும் அதற்காக ஒரு வழியை தேர்ந்தெடுத்து அதை மதம் என்று அழைப்பதும் சமயம் என்பதும் அது ஒரு வழிமுறை என்ற அடிப்படையில் அவரவர் செல்லட்டும். ஆனால் அரசாங்கத்திற்கு மதம் கிடையாது. தமிழ் பேசுவோம், மலையாளம் பேசுவோம், இந்தி பேசுவோம், பஞ்சாபி மொழி பேசுவோம், மராத்தி பேசுவோம், ஆனால் ஒன்றாக சேர்ந்து வாழ்வோம் என்பதை சிதைப்பதற்கு நாங்கள் கல்வி அறிவை கொடுத்து வளர்த்தால் நீ அதை எதிர்ப்பேன் என்றால் முடியாது என்று சொல்வதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது, அதற்கான தைரியமும் இருக்கிறது. என்ன 2000 கோடியை தானே நீ தரமாட்டாய் என்று சொல்வாய்? இன்னும் அதிகபட்சம் ஒருவேளை முறையாக நடந்தால் 4 ஆண்டுகள் தானே. இனி எந்த காலத்திலும் பாரதிய ஜனதா கட்சி மத்தியிலே ஆட்சி அமர முடியாது. இன்னொன்று தெரியுமா? இது ஏதோ நான் திருவான்மியூரில் நின்று பேசவில்லை, நாடாளுமன்றத்திலே சொல்லியிருக்கிறேன், அவர்களை வைத்துக் கொண்டே சொல்லியிருக்கோம். இன்றைக்கு பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அல்ல. அது எப்படி? இப்போது தேர்தல் நடந்தது, கழகம் வெற்றி பெற்றது, கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஒன்று கூடி எங்களுடைய கட்சியின் சட்டமன்ற தலைவராக மு.க. ஸ்டாலினை தேர்ந்தெடுக்கிறோம். அவர் போய் அங்கே ஆளுநரை சந்தித்து அதனுடைய கடிதத்தை கொடுப்பார், அவரை முதல்வர் என்று அறிவிப்பார்கள். ஒருவேளை ஒன்றியத்திலே கூட்டணி அரசு நடைபெறுகிறது, மன்மோகன் சிங் தலைமையில் ஆட்சி, அதற்கு முன்னால் வாஜ்பாய் தலைமையில் ஆட்சி, காங்கிரசுக்கு பெரும்பான்மை இல்லை, பாரதிய ஜனதாவுக்கு பெரும்பான்மை இல்லை. என்ன செய்வார்கள் என்றால், காங்கிரஸ் கட்சியின் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மற்ற கட்சிகளின் ஆதரவு கடிதத்தை சேர்த்து எடுத்துக் கொண்டு போய் குடியரசுத் தலைவரிடம் கொடுத்து, நான் ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறேன், எனக்கு இத்தனை கட்சிகள், இத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தந்திருக்கிறார்கள் என்று தர வேண்டும். அதற்கு பெயர் கூட்டணி கட்சியின் தலைவர், அவர் பிரதமர். இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஆட்சியிலே பொறுப்பிலே இருக்கிற நரேந்திர மோடி அவர்களை பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கவில்லை. மிஸ்டர் அண்ணாமலை, ஏன்? பதில் சொல்லுங்கள். நீங்கள் IPS தேர்ச்சி பெற்று விட்டீர்கள், நான் IAS எழுதிவிட்டு எனக்கு அரசியல் தான் முக்கியம் என்று வந்திருக்கிறோம். எனக்கு கருப்பு சிவப்பு கொடிதான் பிரதானம் என்று தெரிந்தது. நான் அதை இழந்தேன் என்று வருந்தியதில்லை. IAS அதிகாரியாக மாறி இருந்தால் பெற்றிருக்கக்கூடிய மரியாதை விட இன்றைக்கு நான் அதிக மரியாதையோடு வலம் வருகின்றேன். நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதால் அல்ல, திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர், என் கட்சியின் வலிமை மிக்க சொற்பொழிவாளர்கள் வரிசையின் கொள்கை பரப்பு செயலாளர். அந்த பதவியிலிருந்து நம்முடைய கழக தலைவர் கூட என்னுடைய நூல்களை வெளியிடுகிற நேரத்தில் சொன்னார், நீங்கள் IAS ஆக இருந்தால் என்றைக்காவது ஓய்வு பெற்றிருக்க வேண்டும், இதில் உங்களுக்கு ஓய்வு என்பதே கிடையாது, தொடர்ந்து பணியாற்றுங்கள் என்றுதானே சொன்னார். எனவே பேசுகிறார், கொஞ்சம் பின்னணியோடு பேசட்டும், வந்து சொல்லுங்களேன். உங்கள் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து எங்கள் கட்சி நாடாளுமன்ற குழுவின் தலைவர் இவர் என்று நரேந்திர மோடியை தேர்ந்தெடுத்தீர்களா? நோ. இவர்கள் வெறுத்து வேண்டாம் என்று ஒதுக்கிய மைய மண்டபத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம், பீகாரில் நிதிஷ் தலைமையில் இருக்கிற அந்த ஐக்கிய ஜனதா தளம், இன்னும் சில கட்சிகள், பிஜேபி எல்லாம் ஒன்று சேர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர் அவர் என்று அதைத்தான் கொண்டு போய் கொடுத்தார்கள். So this is not BJP government, this is NDA government. அதனால ஏதோ எங்க ஆட்சி என்று எங்கிட்ட எல்லாம் வந்து பகட்டு காட்டக்கூடாது. ஏன் நீங்கள் அவரை தேர்ந்தெடுக்கவில்லை? அதுக்கு உங்களுக்குள்ள 1000 காரணம் இருக்கு, எங்களுக்கு அது அவசியம் இல்லை. அவரை தேர்ந்தெடுக்க போயிருந்தால் என்ன நடந்திருக்கு என்று அங்கே டெல்லியில் ஏதேதோ பேசுகிறார்கள், எங்களுக்கு அது சம்பந்தம் இல்லாத பிரச்சனை. அவர் சொன்னார்ல, எந்த கட்சியின் கட்சிக்கு தலைவராக வேண்டும் என்று இன்னொரு கட்சியை சார்ந்தவர் எப்படி பேச முடியும் என்று. எங்களுக்கு அதெல்லாம் வேலை இல்லை.
நீங்களே உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். அவர் சொல்றார், காங்கிரஸ் ஆட்சியை விட்டு போகிற போது 15 லட்சம் கோடி அதுதான் வரவு செலவு திட்டம், இப்போது 50 லட்சம் கோடி. இது வளர்ச்சி இல்லையாங்கிறார். தயவு செஞ்சு கொஞ்சம் அவர் யோசித்து பார்க்கணும். 2014 இந்திய ரூபாயின் மதிப்பு ஒரு டாலருக்கு ஈடா எவ்வளவு இருந்துச்சு தெரியுமா? 61.8, 61 ரூபாய். இன்னைக்கு என்ன தெரியுமா? 86.7, 87 ரூபாய் நெருங்கிடுச்சு. ரூபாயின் மதிப்பு கீழே விழுகிறது. வேடிக்கையாக கூட ஒரு தகவல் இந்த சமூக வலைதளங்களிலே வருகிறது. நிதியமைச்சரிடம் உங்களுக்கு எந்த விளையாட்டு பிடிக்கும் என்கிறார்கள். எனக்கு கிரிக்கெட் தான் பிடிக்கும். கிரிக்கெட்டில் எது ரொம்ப பிடிக்கும்? பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் அதெல்லாம் இல்லை, டாஸ் போடுவது தான் பிடிக்கும். ஏன் என்கிறார்கள்? அப்பதான் ரூபாய் மேலே போகும். அப்போ மட்டும்தான் ரூபாயோட மதிப்பு மேலே போகும், மற்ற நேரம் எல்லாம் கீழே தான் கிடக்கும். இந்திய ரூபாயின் மதிப்பு உலக அளவில் வீழ்ந்து கிடக்கிறது என்றால் என்ன கொடுமை தெரியுமா? நீங்க இறக்குமதி செய்யப்படுகிற பொருளுக்கு அதிக விலை கொடுக்கிற மாதிரி வரும். ஏற்றுமதி செய்கிற போது அதற்கு நிறைய பிரச்சனை வரும். ஒவ்வொரு பொருளுக்கும் உலக நாடுகள் அளவிலே போகிற போது நம்முடைய பணத்தினுடைய வீழ்ச்சி என்பது இது நடக்கும். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை 2014 வேலையில்லா திண்டாட்டம் எத்தனை தெரியுமா? நான் சில புள்ளி விவரங்களை சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாக்கப்பட்டேன். 5.4%. 100 பேர்னா 5.4 அப்படி வச்சுக்கணும். இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா? 8.3. என்ன 15 லட்சம் 50 லட்சம் அது ஒரு பொருட்டே அல்ல. பணத்தினுடைய மதிப்பு குறைந்து விட்டது. நீங்கள் ஒரு காலத்திலே திருவான்மியூரிலே ஒரு பிளாட், ஒரு கிரவுண்ட் விலை எவ்வளவு, இன்னைக்கு எவ்வளவு சொல்லுங்க? சிம்பிளா சாதாரணமான விஷயம். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் திருவான்மியூரில் ஒரு கிரவுண்ட் விலை என்ன, இன்னைக்கு ஒரு கிரவுண்ட் விலை என்ன? அப்ப அன்னைக்கு 15 லட்சம் கோடி, இன்னைக்கு 50 லட்சம் கோடினா அதை விட பல மடங்கு சந்தையில் பொருட்களின் விலை கூடியிருக்கிறது. பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த உங்களால் முடியவில்லை. நான் திரும்பி அங்க வரேன். நான் அங்கிருந்து சிலவர் முதல்ல நாங்க சொன்ன குற்றச்சாட்டு, நாங்க கேட்ட மெட்ரோ திட்டத்தை நீங்கள் அறிவிக்கவில்லை. எஸ்எஸ்ஏ திட்டத்தின் கீழ் பள்ளிக்கூடங்களுக்கு தர வேண்டிய பணத்தை தரவில்லை. 100 நாள் வேலை திட்டத்திற்கு அதெல்லாம் மத்திய ஒன்றிய அரசு மாநில அரசு சேர்ந்து செய்ய வேண்டியது. நான் மேடைக்காக மட்டுமல்ல, கொஞ்சம் வசதிக்காக அதை பயன்படுத்துகிறேன். சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ், ஒன்றிய அரசால் உதவி செய்யப்பட்டு நடத்தப்படுகின்ற திட்டங்கள், சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ். எவ்வளவு? முதல்ல 75-25 இருந்தது. இப்போ ஒரு திட்டத்தை செயல்படுத்துறாங்கன்னா 60 விழுக்காடு அவங்க தருவாங்க, நாங்க 40 விழுக்காடு தரோம். இப்ப இந்த 100 நாள் வேலை திட்டம் என்றால் அது ஒன்றிய அரசினுடைய திட்டம். அது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தான் கொண்டு வந்தது. அவங்க 60 விழுக்காடு தரணும், நாங்க 40 விழுக்காடு தரணும். நாங்கள் செலவழிக்க வேண்டிய 40ஐயும் செலவழிச்சிட்டோம். ஆனால் அவர்கள் தர வேண்டிய 60ஐ இன்னும் தரவில்லை. ஏன் தரலன்னு கேட்டா அது தப்பா? அதுக்கு போய் வாய் கொழுப்பா? நீங்க தான் சொல்லணும். மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க நியாயம் சொல்லுங்கள் என்பதற்காக நான் கேட்கிறேன். அப்புறம் பிரதமர் வீடு கட்டி கொடுத்தார். பிரதமர் வீடு கட்டி தரல, அவருடைய பெயரால் அது திட்டம். பிரைம் மினிஸ்டர் பிஎம்ஏஒய், ஆவாஸ் யோஜனா. ஆவாஸ்னா வீடு போட்டுருக்கு. யோஜனா என்ன எங்களுக்கெல்லாம் வரல. 25 வருஷம் ஆக போகுது, இன்னும் ஒன்றும் எட்டலை. நிறைய தடுமாறுறாங்க. எல்லா திட்டங்களுக்கும் பேர் இந்தி. அது கூட பரவாயில்ல, நாடாளுமன்றத்தில் எங்க நுழைஞ்சாலும் இந்தியிலே சான்ஸ்கிரிட்ல எழுதி வச்சிருக்காங்க. இதெல்லாம் மாத்தணும். அதுக்காக வேண்டியாவது இந்த ஆட்சி மாறி மீண்டும் இந்தியாவில் இந்த மாதிரி அநியாயங்கள்லாம் தொலையணும். உங்க கையில தான் இருக்கு. அதெல்லாம் அந்த பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் அவர் பேசி இருக்கிறார். நாங்க எத்தனை வீடு கட்டி கொடுத்தோம் தெரியுமா? அதுவும் பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு 60 விழுக்காடு, தமிழ்நாடு அரசு மாநில அரசு எந்த அரசா இருந்தாலும் 40 விழுக்காடு. நாங்க செலவழிச்சா அவங்க தரல. இதைவிட கொடுமை, சென்ற ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அந்த வீடு கட்டும் திட்டத்திற்கு அவர்கள் ஒதுக்கீடு செய்த பணம் என்பது 50 லட்சம். நல்லா கவனிங்க, 50 லட்சம் கோடி வச்சுக்கோங்க. 50,000 கோடின்னு வச்சுக்கோங்க, மன்னிக்கணும் 50,000 கோடி. ஆனா எவ்வளவு செலவழிச்சாங்க தெரியுமா? 21,000 கோடி. இந்த ஆண்டு
மறுபடியும் 55 கோடி 55,000 கோடிங்கிறாங்க, நம்பிட்டு இருக்க வேண்டியதாக. ஆக நிதிநிலை அறிக்கையில் சொல்வது ஒன்று, ஆனால் உண்மையில் செலவழிப்பது வேறு. நாங்கள் கேட்டது பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்திற்கு நீங்கள் தர வேண்டிய பணத்தை உங்கள் பங்கினை தரவில்லை. மாணவர்களுக்கு SSC என்ற திட்டத்தின் தர வேண்டியதை நீங்கள் தரவில்லை. எங்களுக்கு மெட்ரோ திட்டத்தை அறிவிக்கவில்லை. சாலை வழியாக பல திட்டங்களை கேட்டிருந்தோம், பல நெடுஞ்சாலைகளை இன்னும் விரிவுபடுத்த கேட்டிருந்தோம், எதற்கும் பதில் இல்லை என்று சொன்னால் அங்கே அந்த அம்மா சீர்றது, இங்க இவர்கள் வாய்க்கு அப்படி பேசுவதென்றால் திமுக கேட்டதில் என்ன தவறு, அவர்கள் பேசுவதில் என்ன நியாயம்? தயவு செய்து நீங்கள் அதைத்தான் சொல்ல வேண்டும். இதைவிட மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா? இந்த நாட்டில் இருக்கிற ஏற்றத்தாழ்வு. இதற்கெல்லாம் அவர் பதில் சொல்லியிருக்கணும். அவர் இங்கேயே குண்டு சட்டில குதிரை ஓட்டிட்டு போனார். ஓவரால் இந்தியாவுக்கு சொல்லுங்க, உலக நாடுகள் அளவில் இந்தியா என்ன லெவல்ல இருக்குன்னு சொல்லுங்க. அவர் சொல்கிறார் தனிநபர் வருமானம் அன்னைக்கு எவ்வளவு, இன்னைக்கு 20,000 ரூபாய்ங்கிறார். இன்னும் மாற்றி சொல்லுங்க, $2,500. தனிநபர் வருமானம் $2,500. நானே சொல்றேன். ஆனால் இவர்கள் இட்டிருக்கிற ஒரு எல்லை கோடு 2047 $30 டிரில்லியன் பொருளாதாரமாக மாறுன்றாங்க. அதுக்கு இன்றைக்கு என்ன இருக்கணும் தெரியுமா? $20,000 வந்திருக்கு. உலக அளவில் தனிநபர் வருமானத்தில் இந்தியாவின் இடம் மிஸ்டர் அண்ணாமலை 140, நம்ம இடம். தலை கவிழ வேண்டுமே தவிர இப்படி எல்லாம் தலை விரிச்சு போட்டு ஆடக்கூடாது. அது என் தங்கச்சி தமிழிசை பேசிட்டு போயிருக்கு. இது தமிழச்சி, அது தமிழிசை. அண்ணா தமிழ் வளர்க்கவில்லை, ஆண்டாள் தான் வளர்த்தார். நாங்க என்னைக்காவது ஆண்டாளை பத்தி பேசியிருக்கோமா? ஆனா அண்ணாவை பத்தி ஏன் நீ பேசுறன்ற கோபம் எங்களுக்கு வருமா வராது? அண்ணா இல்லைன்னா தமிழ் இல்லை. நீங்க அபேட்சகர், அங்கத்தினர், ஜில்லா போர்டு, கணம் மந்திரி எல்லாம் பேசினதா மாண்புமிகு சத்தியமேவ ஜெயதே வாய்மையை வெல்லும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர், தேர்தலில் போட்டியிடுகிற வேட்பாளர், வாக்களிக்கிற பொதுமக்கள் என்று சாதாரணமான வார்த்தைகளில் இருந்து மேடைகளில் நல்ல தமிழை உங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் பேசுகிறார் என்றால் அதற்கு காரணம் அறிஞர் அண்ணா என்ற மனிதர். அரசியலுக்காக எதை வேணாலும் பேசிட்டு போறதா? எதிர இருக்கிறவங்க கைத்தட்டுறதுக்காக பேசுறவங்க பேச்சாளர்ல பேசுற கருத்துக்கு மக்கள் கைத்தட்டணும். அதுதான் உண்மையான கருத்து. அதுதான் அவங்க ஏற்றுக்கொண்டார்கள் என்ற அர்த்தம். அந்த அம்மா பேசிட்டு இருக்க அவங்க முன்னாள் ஆளுநர், ஒரு பெரிய தலைவர் விட்டு அதெல்லாம் நான் அந்த இடத்துக்கு போல. ஆளுநராக இருந்த அம்மா இன்னும் என்ன அந்த பொறுப்புல தான் இருந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப மரியாதைக்குரிய அவர்கள் தேர்தல் எல்லாம் போட்டிட்டு இருக்காங்க. அந்த அம்மா பேசிட்டு இருக்கப்போ நீங்க கவனிச்சீங்களா இல்லையான்னு தெரியல, நான் கவனிச்சேன். அவர் வராரு, யாரு? என் தம்பி வராரு, அந்த கட்சி தலைவர் தம்பி தான் அவரு. இப்ப நானே சொன்னல, அவர் வயசு என்னோட அரசியல் வயசு கூட ஆகலைனால அவர் வராருன்னு மோளதால அடிக்கிறான். இந்த அம்மா பேசவே முடியல. அப்படி யாராவது செய்வீங்களா? ஒருவர் பேசுகிற போது ஒருவர் வருகிறார் என்று மேளம் அடித்தால் மாசு என்ன சொல்வார்? மேளத்தை நிறுத்தியா அவர் பாட்டுக்கு வருவார்னு சொல்றதா எங்க கட்சி. அந்த அம்மா வருத்தப்பட்டு சொல்லியோ, நான் வருத்தப்பட்டேன். இதெல்லாம் ரொம்ப கொடுமைமா. அதையும் மீறி அந்த அம்மா பேசுது, ஆவேசமா பேசுது. அப்பதான் அண்ணாவை பத்தி பெரியாரை பத்தி இதெல்லாம் இன்னைக்கு ஒரு நாகரிகமா பேஷனா போயிடுச்சு. நீ பேசிட்டு போங்க, நாங்க இப்ப விவரமா கருத்துக்களை சொல்லத்தான் வந்திருக்கோம். இந்த நாட்டினுடைய உண்மையான நிலைமை சொல்லவா? நான் அதுக்கு முன்னாடி இன்னொன்று முக்கியமா சொல்லணும், பேச்ச மறந்துடக்கூடாது. நம்முடைய பிரதமர் அமெரிக்கா போயிருக்கிறார், நாளைக்கு வரார். அநேகமா அமெரிக்க அதிபராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சி பொறுப்பேற்ற ஒரே மாத காலத்திற்குள் சந்தித்த 4வது நாட்டின் தலைவர். ரொம்ப அவசரமா போய் பார்த்தார். உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா அங்க என்ன நடந்துச்சுன்னு? இவர் என்ன பேசினார் தெரியுமா? அந்த ஆள் மிரட்டி அனுப்பிச்சிருக்கிறார். உனக்கு எப்படி தெரியும் கேட்காதீங்க, அதெல்லாம் தெரியும்ல. அப்புறம் திமுக என்ன ஒயிட் ஹவுஸ்ல பேசினா எங்களுக்கு தெரியாதா? அந்த ஆள் சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்கு எங்களுக்கு நிறைய வர்த்தகம் இருக்கு, நம்முடைய இருக்கக்கூடிய அந்த ஏற்றுமதி இறக்குமதி அப்படிங்கிறது சற்றேறக்குறைய 14 லட்சம் கோடிக்கு போயிட்டு இருக்கு. நீங்க ஏற்றுமதி அதிகம் பண்றீங்க, இறக்குமதியை கொஞ்சமா பண்றீங்க. இனிமேல்
இந்த ஏற்றுமதி இறக்குமதியும் ஒன்றா இருந்தால் தான் உங்களோட நான் சரியான வர்த்தகம் பண்ணுவேன், இல்லைன்னா இதை குறைத்து விடுவேன், இல்லாட்டி நீங்கள் அனுப்புகிற பொருளுக்கெல்லாம் நான் 100% டேக்ஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லை, நான் கேட்குறேன் இன்னொன்று, நம்முடைய பிரதமர் போனார்ல, ஒன்று கேட்டிருக்கணும். நீங்களுக்குலாம் இந்த வலைதளங்களில் ரொம்ப பழக்கம் இருக்கு, அடிக்கடி சில தகவல்கள் திரும்ப திரும்ப வருது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில தாய்மார்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அண்ணா ரோம் நாட்டுக்கு போனாரு. ரோம் நாட்டுக்கு போனப்ப ஒரு சம்பிரதாயமா போய் போப்பாண்டவரை சந்திக்கிறாரு. போப்பாண்டவரை சந்திக்க சென்றது ஒரு மத தலைவர் என்பதை கடந்து மரியாதை நிமித்தமாக. இப்ப கும்பமேளாவை பற்றி தம்பி சொன்னாரு, அது சிலருடைய நம்பிக்கை, நாங்கள் அதில் குறுக்கிடவில்லை. ஆனால் பண்டித நேரு பிரதமராக இருந்த போது கும்பமேளாவில் இதே மாதிரி நிறைய பேர் மிதிப்பட்டு செத்துட்டாங்க. அப்ப பிரதமர் போனார். எதற்கு போனார் தெரியுமா? அவர்களுக்கு ஆறுதல் வழங்கவும் நிவாரணம் தேடவும் போனாரே தவிர குளிக்க போகவில்லை. அண்ணா எழுதுவாரு, தம்பி நேரு கும்பமேளாவுக்கு சென்றார், ஆனால் குளிக்க போகவில்லை. இப்ப மோடி போனாரு, முக்கு போட்டு வரத்துக்கு போனாரு. இன்னும் யாரோ போறாங்க, போயிட்டு வரட்டும். அது மாதிரி ஒரு கட்சியின் தலைவர் என்பதை கடந்து ஒரு நாட்டின் பெரிய பொறுப்பில் எல்லோரையும் ஒன்றாக கருத வேண்டியவர்கள். அப்படி அண்ணா போப்பாண்டவரை பார்க்க போகிறார். அவர் ரொம்ப, இப்ப நான் போனா கூட நான் தலாய் லாமாவை பார்த்துட்டு தான் வரேன். ஐ எம் நாட் ஏ புத்திஸ்ட். ஆனா அவருடைய மேல இருக்கிற மரியாதை, அவருக்கு இருக்கிற தனித்தன்மை. அண்ணா போய் போப்பாண்டவரை பார்த்திட்ட போது மண்டி போட்டு எனக்கு ஆசீர்வாதம் வழங்குங்கன்னு சொல்ல, ஐயா உங்களை பார்த்து ரொம்ப பணிவோட ஒரு விண்ணப்பத்திற்காக வந்திருக்கிறேன். அப்ப போப்பாண்டவர் சொல்றார், நான் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க. அதுக்கு அண்ணா சொல்றாங்க, இந்த நாடு அடிமைப்பட்டு இருந்த போது ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு வருடம் இருந்தது. இப்ப இந்த பகுதியெல்லாம் பிரிட்டிஷார்கிட்ட, பாண்டிச்சேரி பிரெஞ்சு கிட்ட, அது மாதிரி கோவாங்கிற பகுதி போர்ச்சுகீஸ்ல, சில பகுதி டச்சுக்காரங்கள்ட்ட. அப்படி போராடிய நேரத்தில் கோவாவில் ரானடே என்ற ஒரு வீரன் போர்ச்சுகீசிய நாட்டால் கைது செய்யப்பட்டு இன்னமும் அந்த நாட்டு சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறான். நாடு விடுதலையடைந்து 15 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது, ஆனால் இன்னமும் அவர் விடுதலையாகவில்லை. உங்கள் செல்வாக்கை போர்ச்சுகீசிய நாட்டுக்கு பயன்படுத்தி ரானடேயை தயவு செய்து விடுதலை செய்யுங்கள் அப்படின்னு அண்ணா கேட்கிறார். அண்ணாவுக்கும் ரானடேக்கும் என்ன சம்பந்தம்? தமிழ்நாட்டுக்கும் கோவாவுக்கும் என்ன சம்பந்தம் என்பதை விட மனிதாபிமானத்தோடு ஒரு பெரிய தலைவன் இன்னொரு விடுதலை வீரனுக்காக குரல் கொடுக்கிறார். ரொம்ப பெரிய மனசு உங்களுக்கு என்று போப்பாண்டவர் பாராட்டிவிட்டு ரானடேக்கு செல்வாக்கெல்லாம் பயன்படுத்தி கொஞ்ச நாள் ஆகிறது, சில மரபுகள். அவர் விடுதலை ஆகி வந்தவுடன் முதல்ல செய்த காரியம், திமுக தலைவர் அண்ணாதுரை எங்க இருக்கிறார், நான் அவரை பார்க்க வேண்டும், அவரால் தான் நான் விடுதலை ஆனேன் என்ற போற கூட்டிட்டு போய் கடற்கரையில காட்டுறாங்க. அதுக்குள்ள அண்ணா மறைஞ்சிட்டாங்க. அப்ப போய் அந்த கடற்கரையில கண்ணீர் வெடித்து விட்டு சொன்னான், எத்தனையோ ஆண்டு காலம் நான் சிறையில் இருந்தேன், என்னை விடுவிக்க யாருமே வரவில்லை, நீங்கள் தான் வந்தீர்கள், உங்களை காண வேண்டும் என்று வந்தேன், கடற்கரையில இப்படி கண்ணுறங்குகிறீர்கள். இது ஒரு கட்சி தலைவர் போப்பாண்டவரை சந்தித்து ஒரு விடுதலை வீரனை கேட்க சொன்னது. நாங்கள் நாடாளுமன்றத்தில் சொன்னோம், நாங்கள் எதிர்பார்த்தோம். டொனால்டு டிரம்பை நரேந்திர மோடி அவர்கள் சந்தித்த போது இந்தியாவிலிருந்து கொஞ்சம் சட்டவிரோதமாக அமெரிக்காவிலே குடியிருந்து அங்கிருந்து நாடு கடத்தப்படுகிறவர்களை நீங்க அனுப்பிச்சீங்க, எங்களுக்கு அது தவறில்லை, எங்களுக்கு அதில் ஒன்றும் கருத்து வேறுபாடு இல்லை. ஆனா கையில விலங்கு போட்டு காலில் சங்கிலி போட்டு ஏன் அனுப்புனீங்கன்னு கேட்டாரா? மிஸ்டர் மோடி, as the Prime Minister of India, did you ask Mr. Donald Trump why you ill-treated our people னு கேட்டீங்களா? நீங்க தான் சொல்லணும். கேட்கணுமா வேண்டாமா? திருப்பி அனுப்புங்க. கையிலையும் காலிலையும் சங்கிலி போட்டு விடுதலை போராட்ட காலத்தில் அந்தமான் சிறையில் இருந்தவனை போல 40 மணி நேரம் ஒரு விமானப்படையினுடைய சரக்கு விமானத்தில் ஒரு கழிவறை வச்சு சோறு தண்ணிக்கு வழி இல்லாம கொண்டாந்து இறக்கி விட்டுருக்காங்க. நீங்க போய் அவங்களோட விளையாண்டு வரீங்கன்னாக்க வாட் டஸ் இட் மீன்? என்ன சொல்லி இருக்கணும் தெரியுமா? நீ எப்படி அனுப்பிச்சேன்னு கூட கேட்க முடியாது. ஏன்னா அது ஒன்று, எனக்கு அது என்ன வேணாலும் பேசும் அங்க இருக்கிறது. அவர் இன்னும் நல்லா சொல்லியிருக்காரு, ஐ ஹவ் மெனி டிஃபரன்ஸ் ஆஃப், எனக்கு நிறைய பேருக்கு நிறைய அவர்கிட்ட கருத்து வேறுபாடு வந்து, இந்தியா இஸ் எ டாக்ஸ் டெரரிஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லியிருக்கிறார். வரி தீவிரவாத நாடு இந்தியான்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார்.
ஐயாக்கிட்டையும் சொல்லியிருக்காரு இவங்க தலைவர்கிட்ட. நான் மரியாதையோட சொல்றேன், நான் ஒண்ணு அவங்கள மாதிரி ஏகவசனத்தெல்லாம் பேச மாட்டேன். நான் யார்? அறிவாலயத்தில இருந்து வர்றவன் இல்லையா? எப்படி எடுத்தறிஞ்சு பேசிட்டு போக முடியும்? அதெல்லாம் கொஞ்ச நேரம் யாராவது கை தட்டுவாங்க. திரும்பி கீழே இறங்கி மனுஷனா நடக்கணுமா வேண்டாமா? 4 பேர் மதிக்கணுமா வேண்டாமா? எதிர்கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் மதிக்கக்கூடிய அளவிற்கு நடந்து கொள்கிறவன் தான் அரசியலில் இருக்க வேண்டும். நாங்க அதான் பண்ணிருக்கோம். அதனால ஐயா மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்கணும்னு கேட்டா, கொலம்பியா நாட்டு அதிபர் சொன்னதை சொல்லணும். அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? அது நம்ம அளவுக்கு பெரிய நாடு இல்லை. மிஸ்டர் ட்ரம்ப், நீங்க அப்படி போனவங்களை அனுப்புங்க, நான் என்னோட விமானத்தை அனுப்புறேன், அதுல அனுப்புங்க, கௌரவமா அனுப்பி ஆளு. டிட் யூ டெல் தட்? என் நாட்டு விமானத்தை அனுப்புகிறேன், நீங்கள் அங்கிருந்து வருகின்ற சட்டவிரோதமாக குடியேறவர்களை அனுப்புங்கள் அப்படின்னு சொன்னாரான்னு கேட்டா நோ. ஒரு தடவை இடியமீன் ஒருத்தன் உகாண்டா வாழ்ந்துட்டு இருந்தான். உங்களுக்கு தெரியும், சர்வாதிகாரி. இந்த ஹிட்லர் முசோலினிக்கு அப்புறம் வெரி ஃபேமஸ் சர்வாதிகாரி யாருன்னா இடியமீன். அவரை பற்றி ரொம்ப சொல்ல வேண்டாம். அவரை பற்றி சொல்லுகிற போது சொல்வார்கள், அவர் சொல்வானா, ரொம்ப உப்பு கரிக்கிற மாமிசம் எது தெரியுமா? மனித கறிக்கு அடுத்து சிறுத்தையனோட மாமிசம். அப்படி இப்ப நீங்க கற்பனை பண்ணிக்கலாம், அவர் எதெல்லாம் சாப்பிட்டுப்பாரு. மனித கறிக்கு அடுத்து உப்பு கேட்கிற மாமிசம் சிறுத்தை மாமிசம். சிறுத்தையும் சாப்பிடுறாரு, மனித மாமிசத்தையும் சாப்பிடுறாரு. பிரிட்ஜை திறந்தா மனித மாமிசம் எல்லாம் வச்சிருப்பாரு. அப்படிப்பட்ட ஆள் அவர். திடீர்னு ஒரு நாள் பொருளாதார கொள்கையெல்லாம் மாத்துறார். அவருக்கு அரசியல் அனுபவம் கிடையாது, பொருளாதார அறிவு கிடையாது. இந்த நாட்டில் இருக்கிற எல்லா கடைகளையும் நம்மால் போய் எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஊர்ல இருக்கவங்க போய் ஆக்கிரமிக்கிறான். பெரும்பாலும் கடை வச்சிருந்தவங்க எல்லாம் குஜராத்தி, இங்க இருந்து போனவர்கள். கடையை எடுக்கிறாங்க, ஒரு துணி கடை. துணியோட விலை அவங்களுக்கு தெரியல. அதுக்கு பதில் என்ன செய்யறாங்க, அந்த சட்டோட அளவு இருக்கு பாருங்க, அதுதான் விலைன்னு சொல்லி வித்துட்டு. அப்ப அந்த வியாபாரமே நசிச்சு போகுது பாருங்க. அப்ப அந்த குஜராத்திகள் பதைத்து போய் குரல் கொடுத்த போது, இங்கே பிரதமராக இருந்தவர் மொரார்ஜி தேசாய் என்ன பண்ணார் தெரியுமா? வெயிட் மிஸ்டர் இடியமீன் ஒரு சர்வாதிகாரிகிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து விமானங்களை அனுப்பி அத்தனை குஜராத்தியும் பத்திரமா தூக்கிட்டு வந்தார். அவர் பிரதமர். அதுக்கு 2 காரணம், அவரும் குஜராத்தி, இவரும் குஜராத்தி. பிளீஸ். இப்ப இவர் போனாரு, 2-3 விஷயங்கள் அவர் மிரட்டி அனுப்பி இருக்கிறாரு. இனிமே உங்களுடைய வர்த்தகம் எப்படி இருக்குன்றத சொல்லி இருக்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த எரிபொருள் இருக்கு பாருங்க, எண்ணெய், பெட்ரோல், குரூட் ஆயில், அதுல இருந்தான பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், அது நமக்கு பெரும்பாலும் இறக்குமதி தான். இறக்குமதி செய்யப்படுகிற நாடுகளில் முக்கியமானது ரஷ்யா, உக்ரைன், ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா. நம்ம எவ்வளவு இடர்பாடுகளுக்கு இடையிலும் ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செஞ்சிட்டு இருக்கு. தம்பி மாசு மருத்துவ மந்திரி, இப்ப மோடி ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இனிமேல் அங்க வாங்குற அளவுக்கு என்கிட்ட இனிமேல் வாங்கினாதான் நான் உங்களோட சரியா இருப்பேன். This is the bilateral talks between Modi and Trump, my dear sisters. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நம்ம தலைவர் அங்க போனாரு, அங்க தலைவரை சந்திச்சார், வந்தார், படம் எல்லாம் போடுவாங்க பத்திரிகையில. சந்தித்தார்கள், கரங்குலுக்கினார்கள், 2 பேரும் கட்டிப்பிடித்துக் கொண்டார்கள், கட்டிப்பிடித்துக் கொண்டு காதில் என்ன பேசினார்கள் என்பதுதான் ரொம்ப முக்கியம். உலக நாடுகள் எல்லாத்தையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் ட்ரம்ப் முயற்சி செய்கிறார். கனடாவை என்னோட சேர்த்துக்குவேன், ஒரு மாநிலமா, அது ஒரு தனி நாடு, சேர்த்துக்குவார். கிரீன்லாண்டுன்னு ஒரு நாடு இருக்கு, அந்த நாட்டை நான் விலைக்கு வாங்க போகிறேன். எப்படி ஆள் அங்க அதிபரா வந்திருக்கிறார். சரி, அப்படிப்பட்டவர்கள் எனக்கு நமக்கு அது தேவையில்லை. அங்கே சென்ற நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் எங்கள் நாட்டை சார்ந்தவர்களை நீங்கள் அப்படி அனுமதிச்சது எங்களுக்கு நிறைய காயப்படுத்தி இருக்கு. ஐ ஃபீல் வெரி சாரி. இனிமே நீங்க சிரமப்பட வேண்டாம், நானே விமானம் அனுப்புகிறேன் என்று சொல்லிட்டு வந்திருந்தார்னா முதல் ஆளாக பாராட்டுறது நாங்களா தான் இருப்போம். நீங்க எந்த கட்சியை சார்ந்தவராக இருக்கலாம், என் நாட்டின் பிரதமர் இந்த நாட்டு மக்களினுடைய கண்ணியத்தை காப்பாற்ற அங்கே போய் பேசிவிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா சொல்லல, இட்ஸ் a failure. அதெல்லாம் தான் தம்பி பேசியிருக்கு. நாங்க போய் என்ன சாதிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு. நான் இன்னொன்று சொல்றேன், அதெல்லாம் தான் உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கணும், தெரிஞ்சுக்கணும். இந்த தாய்மார்களா இருக்கட்டும், மற்றவங்களா இருக்கட்டும், நம்முடைய நாட்டினுடைய பொருளாதார நிலை என்ன தெரியுமா? அவங்க சொல்லவே மாட்டாங்க. நான் முதல்ல அந்த பர்சன்டேஜ் சொல்லிடுறேன், அப்புறம் விளக்கம் சொல்றேன். 1 விழுக்காடு மக்களிடம் 40 விழுக்காடு வளம் எல்லாம் இருக்கு.
23 விழுக்காடு வருமானம் 1 விழுக்காடு மக்கள்கிட்ட. 50 விழுக்காடு மக்களிடம் 6.5% மட்டும்தான் வளம் இருக்கு, 15% தான் வருமானம். இப்ப மாத்தி சொல்றேன், ஒரே ஒரு ஆள்கிட்ட இந்த பகுதியில் இருக்கிற 40 பங்கு சொத்தெல்லாம் இருக்கு. 100 ரூபாயில ஒரே ஒரு ஆள்கிட்ட 25 ரூபாய் இருக்கு. 50 பேர்கிட்ட 6.5 ரூபாய் இருக்கு. ஆளுக்கு 15 காசு. அதுதான் நம்ம சோகால்டு ஏழை எளிய நடுத்தர வர்க்கம். ஒரு ஆளுக்கு 15 காசு, ஒரு ஆள்கிட்ட 40 காசு, 40 ரூபாய். இந்த ஏற்றத்தாழ்வு போக்க நீங்க என்ன செய்தீர்கள்? இப்ப அந்த அம்மா வந்து ஒரு இன்கம் டாக்ஸ்ல அதெல்லாம் அவங்க பேசல, யாருமே பேசல. அதையும் பேசியிருக்கிறார். 12 லட்சம் வரைக்கும் வரி விலக்கு தந்திருக்கிறோம். சரி, 12 லட்சம் வரைக்கும் வரி விலக்கு. 13 லட்சம் ஒருத்தன் சம்பாதிச்சான்னு வச்சுங்க, அப்ப என்ன வரி தெரியுமா? 75,000 ரூபாய். இந்த 1 லட்சத்துக்கு 75,000 ரூபாய் கட்டணும். சரி, இந்த 12 லட்சத்தை நீங்கள் ஆதரிக்கலையானா ஆதரிக்கிறோம். முதல்ல ஆதரிக்கிறோம்னு சொன்ன அறிவாளிகளா இவங்கலாம். ஏன்னா அது புரிஞ்சுக்கிட்டு நடுத்தர வர்க்கத்தின் பிரதிநிதி பெண்குலம் அல்லவா, அதனால அதுல பயன்படுறவங்க எத்தனை பேர் அந்த அம்மாட்ட கிட்ட பதிலே இல்லை தெரியுமா? வருமான வரி கட்டுகிறவர்கள் எத்தனை பேர், அதுல வந்து இதுல பயன்பெறுகிறவர்கள் எத்தனை பேர்னா only 1 crore people. 140 கோடி மக்கள் இருக்கிற இந்த நாட்டில் இந்த வரிச்சலுகையின் மூலமாக பயன்பெறுகிறவர்கள் வெறும் 1 கோடி பேர். மீதி 139 கோடி பேருக்கு நீங்க என்னம்மா செஞ்சிருக்கீங்க? கேட்க மாட்டோமா? இன்னும் 100 நாள் வேலை திட்டத்துக்கு காசை கூட்டி கொடுங்க, இன்னும் 4 நாள் வேலை கொடுங்கன்னு கேட்கிற ஜனங்க வாழுகிற நாடு இந்த நாடு. இன்னொரு கேள்விப்பட்டிருப்பீங்க, பிபிஎல். பிபிஎல்னா வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்பவர்கள். ரேஷன் கடையெல்லாம் அப்படிதான், வறுமை கோட்டுக்கு மேலே கீழே அப்படின்லாம் அரிசி கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் தான் கலைஞர் முதலா, இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன், இதெல்லாம் தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுக்கும் மற்ற மாநிலத்துக்கும் வேற்றுமைனா, ஆந்திராவுக்கு போனீங்கன்னா வறுமை கோட்டுக்கு மேலே வாழ்கிறவர்களுக்கு அரிசி விலை ரேஷன் கடையில் 12.5 ரூபாய், வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கிறவர்களுக்கு 4.5 ரூபாய். ஆனா தமிழ்நாட்டில் கலைஞர் இருந்தப்ப என்ன பண்ணார் தெரியுமா? கோடு இல்ல, ஒண்ணுமே இல்ல, எல்லாருக்கும் 1 கிலோ 3 ரன் கொடுத்த முதல் தலைவர் கலைஞர் தான். சரி, இந்த வறுமை கோட்டுக்கு ஒரு அளவுகோல் வேணும் இல்லையா? இப்ப நடுத்தர வர்க்கம்னா அதுக்கு ஒரு அளவுகோல் வேணும். இப்ப நாங்க பெரிய பொருளாதாரத்தை அவங்க பேசுனதுனால சில விஷயங்களை அங்க நாங்க விரிவா பேசியிருக்கோம், பேசுவோம். வறுமை கோட்டுனா என்ன, யார் அந்த லிமிட்டுக்குள்ள வருவாங்க அப்படின்னா, நகர்ப்புறத்தில் வாழ்கிறவர்கள் ஒரு நாளைக்கு 37 ரூபாய் சம்பாதிச்சா அவங்க வறுமை கோட்டுக்குள்ள வாழ்றாங்க. கிராமப்புறத்தில் வாழ்றவங்க 27 ரூபாய் சம்பாதிச்சா வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்றாங்க. இப்போ ஒரு சின்ன கணக்கு போடுங்க, 37 × 3 எவ்வளவு? 1110 ரூபாய். 1110 ரூபாய் ஒரு மாசத்துக்கு ஒருவர் சம்பாதிச்சா அவர் வறுமை கோட்டுக்கு கீழே நகரத்தில் வாழ்றவர். மனுஷன் வாழ முடியுமா? ஒரு மனிதன் கிராமத்தில் 800 சொச்ச ரூபாய் வாங்கினாதான் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கிறவர்கள். இது ஒரு குறியீடு, அரசாங்கம் தான் வச்சிருக்கு. இன்னொரு குறியீடு, பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினருக்கு இடஒதுக்கீடு. அது எல்லா ஜாதிக்கும் உண்டு. என்ன இடஒதுக்கீடு? நலிந்த பிரிவினர் அப்படின்னா யார் அந்த கேட்டகரிக்குள்ள வருவாங்க தெரியுமா? 8 லட்சம் ரூபாய் ஒரு வருடத்திற்கு வருமானம் குறைந்தவர்கள். 8 லட்சம் ரூபாய்னா ஒரு மாசத்துக்கு 75,000 ரூபாய். அவ்வளவுதானா அப்படின்னு கேட்டா இல்ல. 1000 அடி சதுர அடிக்கு அவர்களுக்கு குடியிருப்பு இருந்தால் அவங்களும் அந்த கேட்டகரியில் வருவாங்க. அவ்வளவுதானா? 5 ஏக்கருக்கு கீழே நிலம் வச்சிருந்தா அவங்க அந்த கேட்டகரியில் வச்சிருக்காங்க. கொஞ்சம் திருவான்மையூர்ல வாழ்றவங்க நல்லவங்கள எனக்கு புரிய வைங்க, புரியாம கேட்கிறேன். 5 ஏக்கருக்கு கீழே வச்சிருந்தா, 1000 சதுர அடிக்கு மேல வீடு இருந்தா, 8 லட்சத்துக்கு கீழே வருமானம் இருந்தா அவங்களாம் பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினர். ஆனா இங்க 37 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறவன் வறுமை கோட்டுக்கு கீழே, 27க்கு சம்பாதிக்கிறவன் வறுமை கோட்டுக்கு கீழேன்னா நான் யார்கிட்டங்க போய் சொல்றது? கொஞ்சம் தயவு செஞ்சு இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு என்ன அளவுகோல் வச்சிருக்காங்கன்னு சொல்லணும். இந்த ஏழைகளை வசத்தை உங்களுடைய நிதிநிலை அறிக்கையில என்ன திட்டங்கள்? கமான், 100 நாள் வேலை திட்டத்துக்கு நீங்க கொஞ்சம் கூட காசை கூட்டல. அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை இல்லா திண்டாட்டத்தை போக்க எதுவும் செய்யல. ஆட்சிக்கு காட்டுங்க எத்தனை கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க. இங்க படித்த பட்டதாரி கூடி கட்டினாய் போகிறான், வேலை இல்லா திண்டாட்டம் பெருகுகிறது. வடக்கே இருக்கிற பல மாநிலங்களில் தீவிரவாதம் தலையெடுத்து விட்டது. அவர் சொன்னார் கும்பமேளாவில் விபத்தில் செத்தான். தட் இஸ் an accident.
உத்தரப்பிரதேசத்தில் ஒரு வீட்டில் ஒரு கொலை நடக்குது. கொலை, தற்கொலை இல்லை. கொலை செய்யப்பட்டவர்களில் குடும்ப தலைவனுக்கு வயது 52, அந்த அம்மாவுக்கு வயசு 44, 3 பிள்ளைங்க 10, 8, 4. இங்க வந்து சட்ட ஒழுங்கை பற்றி பேசுகிறார்களே வாய்க்கிலேயே, ஒரு வீட்டுக்குள்ளே போய் 4 வயது பிள்ளையை 8 வயது பிள்ளையை இரக்கம் இல்லாமல் கொள்ளுகிறவன் வாழுகிற மாநிலம் உத்தரப்பிரதேசம். ஆளுவது பாரதிய ஜனதா. நாங்க என்ன எங்களுக்கு அள்ளித்தான் கேட்கிறோமா? இந்த நாட்டினுடைய மொத்த வருமானத்திற்கு தமிழ்நாடு தருவது 9.4%. ஆனா எங்களுக்கு அவங்க தர்றது எவ்வளவு தெரியுமா? 4.8%. என்ன நியாயம்? நான் கொடுக்கறதுல பாதி கூட அவங்க தர்றதில்லை. ஆனால் அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்து மாநிலம் அவங்க எவ்வளவு தராங்க தெரியுமா? நம்ம 9 தரோம்னு சொன்னால நான் அந்த புள்ளியெல்லாம் விட்டுறேன். நம்ம 9 தர்றோம், நமக்கு தர்றது 4, அவங்க தர்றது 8. உத்தரப்பிரதேசம் இந்த நாட்டுக்கு தர்றது 8, நம்மளை விட கம்மி 1. திருப்பி வாங்குறது எவ்வளவு தெரியுமா? 18. 9க்கு 4, 8க்கு 18. பீகார் அது ரொம்ப பரிதாபத்துக்குரிய மாநிலம். 2.8, 2.8. திருப்பி எவ்வளவு தராங்க தெரியுமா? 10.8. 2 தரவங்களுக்கு 10 ரூபா தருவீங்க, 8 ரூபா தரவங்களுக்கு 18 ரூபா தருவீங்க. நான் 9 ரூபா கொடுத்தா எனக்கு 4 ரூபா கொடுத்தா ஏன் தருகிறாய் என்று மு.க. ஸ்டாலின் கேட்டால் எப்படி கேட்பா என்று கேட்பதா? கேட்போம். உரிமை குரல் கொடுப்போம், உரத்து கொடுப்போம், போராடுவோம். அதுக்கெல்லாம் நாங்க பயந்தவங்களை. அது என்ன பணங்காட்டு நரி இவங்க சொல்லிட்டு போறது? நாங்க சிங்கத்தை அதன் குகையிலேயே சந்திப்போம். அம்மா சொல்லியிருக்கேன் தங்கச்சி, நான் பணங்காட்டு நரி, அதற்கெல்லாம் சலசலப்புக்கு அதுக்கு விளக்கம் சொல்லுங்க. முதல்ல அந்த பழமொழிக்கு விளக்கம் சொல்லுங்க. நான் அங்கே போல, நாங்க சிங்கத்தை அதன் குகையிலேயே போய் சந்திக்கிறார்கள். அதுக்கு அந்த டென்னு இருக்கிறப்ப அது ரொம்ப பலசாலியா இருக்கும். அங்கேயே போய் சந்திக்கிறவங்க எங்கள்கிட்ட வந்து இந்த பூச்சாண்டி காட்டுற வேலை இதெல்லாம் கூடாது. அதனால்தான் நாங்கள் கேட்கிறோம் நியாயத்தை. இப்ப நான் ஒரே ஒரு புள்ளி வரத்தை சொல்லிடுறேன். நேரம் அதிகமாகிறது என்பதை விட ஒரே நாளில் எல்லாத்தையும் சொல்லிட்டு போகக்கூடாது. இவங்க என்ன சொல்லியிருக்கணும்? தமிழ்நாடு கேட்டதற்கு நாங்கள் தராததற்கு என்ன காரணம், ஏன் தராமல் இருந்தோம், என்னென்ன கொடுத்தோம்னு பேசியிருக்கணும். அடுத்து ஓவரால் இந்தியா பேசியிருக்கணும். அவங்க ஆல் இந்தியா பார்ட்டியில் அதை தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த நாட்டை ஒரு நாளைக்கு கற்பழிப்பு வழக்குகள் மட்டும் பதிவாவது 87 ஒரு நாளைக்கு. நான் சொல்றதெல்லாம் ஒரு நாள் கணக்கு. கொலை வழக்குகள் ஒரு நாளைக்கு 78. விவசாயிகள் தற்கொலை ஒரு நாளைக்கு 31. வேலை இல்லாத காரணத்தால் தற்கொலை செய்து கொள்கின்றவர்கள் ஒரு நாளைக்கு 9. கடத்தப்பட்டு அந்த மாதிரி செய்யறது ஹியூமன் டிராபிகிங் சொல்லுவாங்க, அதுல ஒரு நாளைக்கு 6 பேர். தலித் அட்ராசிட்டிஸ், இந்த ஆதி திராவிடர் தாழ்த்தப்பட்டவர்கள் மீது அந்த வன்கொடுமையினால 141 பேர். மாணவர்களுடைய தற்கொலை ஒரு நாளைக்கு 36. சைபர் கிரைம் ஒரு நாளைக்கு 180. இது இந்தியாவினுடைய புள்ளி விவரம். மிஸ்டர் அண்ணாமலை, ப்ளீஸ் கம் அண்ட் எக்ஸ்பிளைன். சும்மா இங்க வந்து ஏதோ திருவான்மியூர் கடை, அதான் என் தம்பி கிட்ட நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீ என்ன கூட்டம் முடினா அவங்களை மிரட்டிட்டு இருக்க. இவ்வளவு பேர கூட்டத்தை நாங்கள் காட்டுவோம் ஒரு தொகுதியில் என்று காட்டக்கூடிய வலிமை இருக்கிறது என்பதல்ல, அந்த வலிமையோடு நாங்கள் பொறுமையாகவும் நிதானத்தோடு. அறிஞர் அண்ணா 3 மந்திரத்தை சொன்னார். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. அண்ணா மறைந்த போது பெரியார் சொன்னார். இந்த தலைவர் சொன்ன 3ல எல்லா கட்சிக்கும் கடமை உண்டு, எல்லா மனிதனுக்கும் கண்ணியம் உண்டு, ஆனா கட்டுப்பாடுங்கிறது திமுகவுக்கு மட்டும்தான் உண்டு. அந்த கட்டுப்பாட்டின் காரணமாகத்தான் ஒரு 2 பேர் வந்தாங்க, நிறைய பேசினாங்க, வார்த்தைகள் எல்லாம் தப்பு. இது நான் அந்த தம்பியை உரிமையோடு கேட்டுக்கிறேன், மேடையில் பேசுங்க, விமர்சனம் செய்யுங்க. இனிமேல் இப்படி வார்த்தை துடுக்குத்தனமா பெருசா வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாதீங்க. அவரும் ஒரு கட்சிக்கு தலைவர். கட்சிக்கு தலைவர்னா சின்ன கட்சிக்கு இல்லை, 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஒரு பாரம்பரிய கட்சியின் தலைவர். எங்கள்கிட்டையும் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அவரும் பக்குவத்தோட இருக்கார், நாங்களும் நிதானத்தோட இருக்கோம். நீங்களும் ஒரு அரசியல் கட்சியின் பொறுப்புள்ள தலைவரா பேச கற்றுக்கணும். கேட்கிறப்ப நெஞ்சு நடுங்குது. இந்த கட்டுப்பாடுங்கிற பேரால நாங்கள் ரொம்ப பொறுமை காட்டுறோம். அதனால நீங்க விமர்சிக்கிற போது கூட ஒரு எல்லைக்குள் நின்று பேச வேண்டும். எல்லாவற்றையும் பேசி கேட்டு விட்டு தான் இன்றைக்கு திருச்சி சிவா உங்களுக்கு நானும் சில புள்ளி விவரங்களோடு சொல்லி இருக்கிறேன். தமிழ்நாடு நியாயத்தை கேட்டது,
தமிழ்நாடு தனக்கு உரியதை கேட்டது. தமிழ்நாடு இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தினை விட தன்னுடைய பங்கினை இந்திய நாட்டின் வளர்ச்சிக்கு செலுத்திவிட்டு கேட்கிறது. அதே நேரத்தில் இந்திய நாடு பொருளாதாரத்தில் நலிவடைகிறது. உலக நாடுகள் மத்தியில் எல்லா பக்கத்திலையும் நமக்கு பகைவர்கள். சீனா பகை, பாகிஸ்தான் பகை, இலங்கையில உத்தரவாதம் இல்ல, பங்களாதேஷ்ல ஹசீனா பேகத்துக்கு அப்புறம் உத்தரவாதம் இல்ல. இதுல போய் நீங்க அமெரிக்காவில் போய் மன்றாடி விட்டு வருகின்ற நிலைமை உங்களுக்கு அந்த கடமையெல்லாம் இருக்கு. இந்த நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தணும், வேலையில்லா திண்டாட்டத்தை போக்கணும், விலைவாசியை கட்டுப்படுத்தணும், சராசரி மனிதனின் வருமானத்திற்கு உட்பட்ட விலைவாசி இருக்கணும், முதல்ல வருமானத்திற்கு உத்தரவாதம் இருக்கணும். இதெல்லாம் தருவதற்கு தான் அரசாங்கம். அதை தர முடியவில்லை, பெற முடியவில்லை என்கிற போதுதான் எங்களுடைய ஆட்சி சிலவற்றை மக்களுக்கு தருது. இலவசமா பேருந்துல போகமா வேலைக்கு, நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டாம், அந்த காசு மிச்சம். உரிமை தொகை தருகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அவர் சொல்றார், நீ என்ன கொடுக்கிற பெருசா, நான் 2500 தர போறேன். இந்த ஏலம் விடுற வேலை இங்க நடக்காது. யார் உண்மையா தருவார், யார் அக்கறையோடு தராங்கன்னு மக்களுக்கு தெரியும். இந்த திட்டத்தை இந்தியாவிலே தொடங்கி வச்சது தமிழ்நாடு தான். தமிழ்நாடு தேர்தல் அறிக்கையை வாங்கி கொண்டு போதான் உத்தரப்பிரதேசத்தில் வச்சாங்க, அதை வாங்கிட்டு போய் தான் டெல்லியில வச்சாங்க. எல்லா இடத்துலையும் எல்லாவற்றிற்கும் முன்னோடி. எங்களை பார்த்து காப்பி அடிச்சிட்டீங்களே, அடுத்து நாங்க தேர்தல் அறிக்கையில் என்ன செய்ய போறோம்னு உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எங்கள் மக்களுக்கு என்ன தேவை, இந்த நாட்டுக்கு முன்னேற்றத்துக்கு என்ன தேவைன்னு எங்களுக்கு தான் தெரியும். நாங்க முன்னோடியா போய்கிட்டே இருப்போம். நீங்க விரட்டிக்கிட்டு தான் வர முடியுமே தவிர எங்களை தாண்டி எந்த காலத்திலும் ஓட முடியாது. நான் கூடியிருக்கின்ற இந்த பெரிய கூட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு சொல்லிக் கொள்வேன், கடுமையாக எங்களை ஒருவர் விமர்சித்ததற்கு பின்னால் நடத்திய இந்த கூட்டத்தில் அமைச்சரும் பேசினார், மற்றவர்களும் பேசினார்கள், நானும் பேசினேன். சற்றேறக்குறைய 1 மணி நேரம் நான் கடந்து பேசியிருக்கிறேன். இவ்வளவு நேரத்தில் நான் ஒரு வார்த்தையாவது யாரையாவது தரக்குறைவாக பேசினேனா? நல்லா சொல்லுங்க. பிரதமரை கூட ஐயா மோடின்னு தானே சொன்னேன். யாரையாவது எடுத்தேன் கவிழ்த்தேன்னு பேசினா? இல்ல. அதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். நான் திருச்சி சிவா அல்ல, திமுகவின் பிரதிநிதி. அறிவாலயத்தில் இருக்கிற முதலமைச்சர் இன்னைக்கு அவர் சார்பாக மாசு கூட்டம் நடத்துவார், திருச்சி சிவா போய் பேசுவார்னு உட்கார்ந்து இருக்காருல, அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய களத்தில் இருக்கிற தளபதிகள் நாங்கள். உங்களுக்கு முன்னால் விளக்கங்கள் சொல்லி இருக்கிறோம், நியாயம் சொல்லி இருக்கிறோம். உங்களுக்கு பிரச்சனை வருகிற போது கவசமாக என்றைக்கும் நிற்பது நாங்கள், எல்லா காலத்திலும் நிற்பவர்கள் நாங்கள். ஆட்சியில் இருக்கிற போது உங்களை பாதுகாப்போம். அந்த ஆட்சி பொறுப்பு இல்லை என்றால் ஓடி ஒளியாமல் உங்களை சுற்றி சுற்றி பாதுகாப்பு வளையம் அமைப்போமே. அந்த கட்சியின் சார்பில் பேசியிருக்கிறோம். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். வீடு திரும்பியதற்கு பின்னால் இந்த 2 கூட்டத்தின் கருத்துக்களையும் ஒப்பிட்டு பாருங்கள். நாங்கள் சொன்ன கருத்து சரி என்றால் இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் பலமாக உங்கள் பாதுகாப்பு அமையட்டும். இது ஓட்டு கேட்கும் கூட்டம் அல்ல நண்பர்களே. என் படை வரிசைக்கு இன்றைக்கு 10 புதிய இளைஞர்கள் கிடைத்திருந்தால் கூட்டத்தின் நோக்கம் வெற்றி. கழகத்தை விட்டால் இந்த நாட்டிற்கு வேறு யாரும் பாதுகாப்பு இல்லை என்று உணர்ந்த இளைஞர்கள் எங்கள் பக்கம் திரும்பட்டும். தாய்மார்கள் எங்களோடு இருக்கட்டும். தமிழ்நாடு தழைக்கும், இந்தியாவில் சிறந்து நிற்கும். நாம் வெல்வோம், அது உறுதி. நன்றி, வணக்கம்.